பாவப்படிகளை சுமந்தடைந்தே வழி தப்பி நான் இருந்தேன். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அவர் அன்பின் குரலே என்னை அவருடைய இந்த நாளில் பாவம் நீங்கிற்று. எல்லாமே வாழ்க்கை நிறைவேற்றாண்டவரே, அந்த நாள் இன்னைக்கு வரட்டும். இன்னைக்கு ஆண்டவரே, அந்த இன்ப நாள் அழைத்தது என்னையே, அவர் அன்பின் குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்று. அந்த நாளில் எந்த பாவம் நீங்கிற்று. சொல்லி பாடுவோமா? எல்லாம் நல்ல கையை தட்டி, அப்பா என்னுடைய பாவத்தை, சாபத்தை, அக்கிரமத்தை, என்னுடைய வேதனை எல்லாம் நீங்கிட்டு நான் விசுவாசிக்கிறேன். நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இயேசு இயேசுங்கிற வார்த்தையால் என் பாவங்கள் நீங்கினது, என் சாபங்கள் தொடர்ந்தது, என் அக்கிரமங்கள் மறைந்தது. இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். சந்தோஷம் எனக்குள்ளே பொங்குகிறது, சந்தோஷம் எனக்குள்ளே பொங்குகிறது. அந்த சந்தோஷத்தின் மகிழ்ச்சி மகிமை தேவனுக்கு மகிமை கிடைக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எனக்கு பொங்கிடுச்சு. சொல்லட்டுமே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லட்டுமா? ஏசப்பாவை சந்திக்க வந்திருக்கிறேனா? ஏசப்பாவோட வாசல மகளே, துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றது. காற்றடிச்சா, மழை வந்தா, காற்றடிச்சா, வெயில் அடிச்சா அது மாறிடும், அது மறைஞ்சிடும். உன் துக்கம் இயேசு சுமந்து கொண்டார். நீ சுமக்க தேவையில்லைப்பா, நீ சுமக்க தேவையில்லை. ஆண்டவராகிய இயேசு சொன்ன, மகளே உன் துக்கத்தை நான் சுமந்து கொண்டேன், இனி நீ சுமக்க தேவையில்லை. உள்ளத்திலிருந்து ஆண்டவர் சமூகத்தை போய் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சீசு துன்பமா துயரமா அது கண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. சொல்லுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்ன துன்பம் வந்தாலும், என்ன துயரம் வந்தாலும் அது கண்ணீர். எப்படி ஒரு ஆடை மேல பட்ட அந்த துணி காற்றடிக்கும் போதும் வெயில் படுகிற போது எப்படி காஞ்சி அது எப்படி ஆண்டவர் அது தண்ணீர் இல்லாத போகிறதோ, அப்படி என்னுடைய வாழ்க்கையில இந்த துன்பமும் துயரமும் இல்லாமல் போகணும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுங்கிற வார்த்தையை நான் சொல்ல சொல்ல அந்த துன்பம் துயரம் இருக்கிற இடம் தெரியாமல் பறந்து போயிடணும். ஆண்டவரே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. இயேசுதான் நீதியின் கதிரவன். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சிங்க, பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் கையை பிடிச்சிங்க, பிடிச்சுக்கிட்டு சொல்லுங்க, மகளே, சகோதரா, சகோதரி, சொல்லுங்க. ஒரு துக்க நாட்கள் ரொம்ப நாள் இருக்கு நினைச்சிய அந்த துக்க நாட்கள் இன்னைக்கோட முடிஞ்சிச்சு. விசுவாசிக்கிறியா? கடந்த 6 மாதம் வரையிலும், கடந்த போன 6 மாதங்கள் நடத்தி கொண்டு வந்த தெய்வம் இந்த 7வது மாதத்திலும், இந்த முதல் மாதத்திலே, இந்த 4ஆம் தேதி கர்த்தராகிய தேவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். மகளே, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது.
துக்கத்தோடு நீ அவர் சங்கத்துக்கு வர விரும்பல ஆண்டார். வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட அவர் பாதத்துல வந்து உட்கார்ந்து இருக்க சந்தோஷம், ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு கம்பீர சத்தம், ஒரு சந்தோஷத்தின் ஆடல் பாடல் சத்தம் தேவன் என் முகத்துல பார்க்க விரும்புகிறார். தேவன் என்கிட்ட பார்க்க விரும்புகிறார். சொல்லட்டுமா? அல்லேலூயா. இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எழுந்து வா, எழுந்து வா, போதும் பயந்தது உன் புயல் இன்றோடு ஒழிந்தது, உன் புயல் காற்று இன்றோடு ஒழிந்தது. சொல்லுவோம். எல்லா வேதனை, கண்ணீர், எல்லா விதமான பாரங்களை சுமந்த தெய்வம் சொல்கிறார், இனி நீ துக்கத்தோடு இருக்க நான் விரும்பல. எஸ், துக்கத்தோடு நீ இருக்க நான் விரும்பல. துக்க முகத்தை கர்த்தர் பார்த்தால் தேவன் சந்தோஷத்தின் மகிழ்ச்சியை சொல்கிற தேவனாகி கர்த்தர் உனக்குள்ளே சந்தோஷம் பொங்கட்டும் மகனே, மகிழ்ச்சி பொங்கட்டும். நீ ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவராய் இருக்கிறார். நீ ஆராதிக்கிற தேவன் உனக்கு எல்லா நன்மைகளும் அருளுகிற அருள்நாதராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதே, கவலைப்படாதே, வேதனைப்படாதே. ஒரு துக்க நாட்கள் முடிந்து போனது என்று சந்தோஷத்தோடு ரெண்டு கையை தட்டி ஆண்டு நாமத்தை மகிழ்ப்படுத்து. நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். என் துக்க நாட்கள் முடிந்து போனது. என் பாடுகள், வேதனைகள், என் துன்பங்கள் எல்லாம் இயேசு 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 இயேசுவின் நாமத்தாலே முற்றிலுமாய் நீங்கி போனது. எல்லா சாபம், வறுமையும், தரித்திரம் இயேசுவின் நாமத்தில் உங்களை வீட்டையும் குடும்பத்தை விட்டு நீங்கி போனது. தேவ சமாதானம், தேவனுடைய சந்தோஷத்தின் மகிழ்ச்சி உங்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டு கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களை எல்லா விதமான ஆசீர்வாதத்தால் நிரப்புவாராக, நிரப்புவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே சொல்லுங்க, நன்றி ஆண்டவர் சொல்லுங்க. நன்றி இயேசு சாமி, நன்றி சாமி, நன்றி இயேசு ராஜா. நன்றியோடு துதிக்கிறேன். பரிசுத்தரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. நன்றியோடு துதிக்கிறேன். உம்முடைய பாதத்தில் இருப்பது எவ்வளவு சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி ஆண்டவரே. உம்முடைய சமூகம் இருப்பது எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. இன்னும் ஆண்டவரை துதிக்குமை ஆராதிக்க நேரங்களும் நாட்களும் போதாத அவ்வளவு சந்தோஷத்தின் மகிழ்ச்சி. கர்த்தராகிய தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக எங்களுக்கு நிறைவு செய்து இன்னும் நீதிமான் பாடி கர்த்தரை துதிக்க. அப்படி நாம் பாடி துதிப்பது தேவனுடைய நாமத்தை மகிழ்ப்படுத்தும் தேவன் நமக்கு தந்த வாய்ப்பு, தேவன் நமக்கு தந்த ஸ்லாக்கியம். அவருடைய சந்தோஷத்தின் மகிழ்ச்சி பரிபூர்ணமாய் நாம் அனுபவிப்போம், பரிபூர்ணமாய் நாம் அதை ஆட்கொள்ளுவோம். தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒரு நாளும் துக்கத்தோடும் வேதனையோடும் கண்ணீர் நிறைந்த கண்களோடு இருப்பது தேவன் விரும்புவதில்லை. நம்முடைய கண்கள் சந்தோஷத்தோடு பார்க்கணும். அவருடைய முகத்தை பார்க்கும் போது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நான் உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே. அவரை பார்த்து சொல்லட்டும், கண்களை மூடி அப்பாவுடைய முகத்தை பார்த்து சொல்லுமா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே.
அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அதே நிச்சயத்தோடு அதே நம்பிக்கையோடு நாம் கடந்து போவோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவராகிய தேவன் சொன்னார், அவருடைய அழகான கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்வது, என் கண்களை உன் மீது வைத்து நான் உன்னை ஆலோசனை கொடுத்து நடத்துவேன். என்னுடைய கண்கள் உன் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. நான் உனக்கு நல்ல ஆலோசனைகளை, புத்திமதிகளை, அறிவுரைகளை கொடுத்து நடத்துவேன். அந்த நல்ல தேவன் இன்றைக்கு உன்னோடு இருக்கிறார் மகளே. அந்த நல்ல இயேசு இன்றைக்கு உனக்குள்ளே இருக்கிறார். அந்த நல் நம்பிக்கையோடு கூட உன் வாழ்க்கையை சந்தோஷத்தை விட்டு விடாதபடி உன் சந்தோஷத்தை முழுமையாக அனுபவித்து அந்த மகிழ்ச்சியிலே தேவனை துதி. எப்பொழுதும் அவரை துதிக்கிற துதியும், எப்போதும் அவரை மேன்மைப்படுத்துகிற மகிமையும் உனக்குள் நிறைந்திருப்பதாக. உமக்கு நன்றி இயேசு சாமி. நன்றியோடு துதிக்கிறேன். நாமத்தை மையப்படுத்தி ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.